முன்னாள் முதலமைச்சர் வி.என். ஜானகியின் நூற்றாண்டு விழாவை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறது அதிமுக. ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்த ஜானகியின் நூற்றாண்டு விழாவை அதிமுக கொண்டாடுவது ஏன்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்ற வி.என். ஜானகியின் சொந்த ஊர் கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள வைக்கம். அங்கு 1923 நவம்பர் 30 பிறந்தார். 1936 ஜானகியின் குடும்பத்தினர் கேரளாவிலிருந்து சென்னைக்கு வந்து குடியேறினர். கலை குடும்பம் என்பதால் இயல்பாகவே பாடல், நடனம் இவற்றில் ஈர்ப்பு கொண்டிருந்த ஜானகிக்கு சென்னை வாழ்க்கை திசை மாற்றத்தை அளித்தது. அவர் சென்னைக்கு வந்த பின்னர் திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கினார். 1939 தொடங்கி 1953 வரை 12 ஆண்டுகளில் சுமார் 30 திரைப்படங்களில் ஜானகி நடித்தார். இதில் எம்ஜிஆருடன் ராஜமுக்தி, மோகினி, வேலைக்காரி, மருதநாட்டு இளவரசி உள்ளிட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றார். 1962 எம்ஜிஆர் ஜானகியை திருமணம் செய்து கொண்டார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்ற ஜானகி வெகு சில நாட்களிலேயே அந்த பதவியிலிருந்து விலகினார். எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அதிமுக ஜானகி, அதிமுக ஜெயலலிதா என 2 அணிகளாக பிரிந்தன. தேர்தலில் ஜெயலலிதா அணியின் கை ஓங்கியதைத் தொடர்ந்து கட்சியை ஒன்றிணைக்க ஜானகியே முன்னின்று செயல்பட்டார். அந்த தியாகத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தற்போது அதிமுக அவரது நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிமுக மூத்த நிர்வாகி பொன்னையன் கூறுகிறார். அரசியலுக்கு வாரிசு அம்முதான். அம்மு என்றால் புரட்சி தலைவி அம்மா. குடும்பத்துக்கு வாரிசு நான் என்றுதான் என் கணவர் என்னிடம் சொல்லி இருக்கிறார். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெட்டலை வர வேண்டும். அப்போதுதான் புரட்சி தலைவருடைய புகழ் தமிழ் மண்ணில் என்றென்று நீடித்திருக்கும். அவர் துவங்கிய கழகமும் என்றென்று நீடித்திருக்கும். புரட்சி தலைவர் என்ன கிடக்கையும் ஈடேறும். புரட்சி தலைவியை பொதுச் செயலாளராக ஆக்கி, ரெட்டலையை கட்சியினுடைய பொது சொத்தாக ஆக்கி மாபெரும் தியாகத்தை அம்மா செய்திராவிட்டால் இன்று ரெட்டை இல்லை என்றால் இது கட்சியே இல்லை என்ற நிலை இருக்கும். அந்த தியாகத்தை செய்த உத்தமிக்கு இப்போது 100வது பிறந்த நாள் விழாவை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக காலம் தாழ்த்தி ஜானகியின் நூற்றாண்டு விழாவை நடத்தினாலும் அது வரவேற்கக்கூடியது என்று மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் அரசியல் வரலாற்றிலே பிரிந்து கிடந்த 2 கட்சிகள் மீண்டும் ஒன்றாக இணைந்து இழந்த அந்த இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் வெற்றிகரமாக மீட்டது என்பது உண்மையிலேயே இந்திய தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றிலே இது ஒன்றுதான். அப்படி ஒரு பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தார். சுமார் 20-25 நாட்கள் மட்டுமே அவர் முதலமைச்சராக அவர் பணியாற்றினார். இருந்தாலும் இன்று கட்சியின் சார்பில் ஒரு மிகப்பெரிய அளவில் இம்மாதம் 24 அவருடைய நூற்றாண்டு விழாவை கவியரங்கம், பட்டிமன்றம், கருத்தரங்கம் என்று கோலாகலமாக கொண்டாடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அன்று ஜானகி அணியில் இருந்த ஓ. பன்னீர்செல்வம் இன்று அதிமுகவில் இல்லை. ஓபிஎஸ் தரப்பை முந்திக்கொண்டு அதிமுக தலைமை ஜானகி அம்மாளின் நூற்றாண்டு விழாவை கொண்டாட முன்வந்திருப்பது தீவிர அதிமுக விசுவாசிகளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சுபாஷ் பிரபு.